அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த மந்த்துக்கான லெவல்ஸ் இது ஃபுல்லி மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இது இந்த மந்த்துக்கான வேல்யூஸ் நல்லா புரிந்துக்கோங்க. இதை வைத்து ஆப்ஷன் பையிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை ஹெட்ஜிங்கோட மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். ஹெட்ஜிங் இல்லாம இதை நீங்க பயன்படுத்தவே கூடாது. அதே போல் யூடியூப்ல யாரும் கொடுக்குறதையும் நம்பக்கூடாது. நான் கொடுக்குறதையும் தான் உங்களுடைய டெக்னிக்கல் நீங்கள் என்ன இது வரைக்கும் எது படிச்சது பயன்படுத்திக்கிட்டீங்களோ அது கூட இந்த வேல்யூ இது மேட்ச் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுக்குறோம். இயர்லி கொடுத்துருக்கோம், வீக்லியும் கொடுத்துருக்கோம். இயர்லி தான் பவர்ஃபுல்லானவர், அதுக்கு அடுத்தபடியாக மந்த்லி பவர்ஃபுல்லானவர், அதுக்கப்புறம் தான் வீக்லி பவர்ஃபுல், அப்புறம் தான் இன்ட்ராடே எல்லாம். ஓகேங்களா? இது இப்போ நம்ம ஒரு லெவல் இப்போ கொடுக்குறோம்னா அந்த லெவல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த மந்த்தை முடிவு எடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி ஒரு டீட்டெயில்ஸ் வைக்கிறேன். செப்டம்பர் 15 நம்மளுடைய ஆப்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆப்ஷன் கிளாஸ் நல்லா புரிந்துக்கோங்க. ஆப்ஷன் கிளாஸ் இது இது கிடையாது. ஓகேங்களா? இந்த பொசிஷன் இந்த கால்குலேஷன்லாம் கிடையாது. இதில் இன்ட்ராடேக்கானது. அது ஆப்ஷன் பையிங்ன்றது இன்ட்ராடேவோட முடிச்சிடணும், பொசிஷனே கிடையாது. ஓகேங்களா? அது இந்த கிளாஸ் இந்த பேட்சோட சரி. இந்த வருடம் மறுபடியும் அடுத்த வருடம் தான் அடுத்த கிளாஸ் எடுக்க போறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு லெவல் வந்தாதான் எடுக்கணும். செல் நியர் அட் 25,862, பை நியர் அட் 24,662. அப்போ மார்க்கெட் இங்க இருக்கு, இங்க வரணும் அல்லது இங்க போகணும். எங்கேயோ போனா மட்டும்தான் நீங்க அந்த மந்த்தை முடிவு எடுக்க முடியும். ஓகேங்களா? போன மந்த்தை பார்த்துருப்பீங்க, 1000 பாயிண்ட் 1200 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்குது. கரெக்டுங்களா? அதுக்கு இடையில வீக்லி எத்தனை முறை ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி எட்ஜிங்கோட அதை வச்சு ஆப்ஷன் பையிங்கெல்லாம் பண்ணாங்களா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்கிறது கஷ்டம். ஆப்ஷன் பையிங் பொசிஷன்லாம் பண்ணலாம், இல்லைன்னு ஹைலி ரிஸ்க், அவ்வளோதான். இது மந்த்லி லெவல்ஸ். நிஃப்டி இது ஸ்டாப் லாஸ். இதுக்கு பாருங்க, 24,532 டே கேண்டில் க்ளோஸ் வச்சா வெளியே போகணும். இது 25,938 டே கேண்டில் க்ளோஸ் வச்சா வெளியே போகணும். ஆனால் டே கேண்டில் இருக்கிறது பெருசாக கூட கொண்டு போய் க்ளோஸ் வைக்கலாம், மேலேயோ கீழேயோ. அப்போ எட்ஜிங் இல்லாமல் இந்த ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? சரி, இதில் டார்கெட் என்ன சார்? சேம், மினிமம் டார்கெட் 100 rupees. மினிமம் டார்கெட் 100 rupees. அது மேக்ஸிமம் அந்த ட்ரெண்டை டிசைட் பண்ணுதுன்னா அந்த ட்ரெண்டு கூட்டிட்டு போகும். இது பொசிஷனில் ஒன் ஆஃப் தி கால்குலேஷன்ஸ் தான். இன்னொரு கால்குலேஷன்ஸ் இருக்கு, அது வேற. அது டோட்டலா அது இன்னொரு மெத்தட்ல கால்குலேஷன் பொசிஷன். இது நிஃப்டிக்கான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த மந்த் பேங்க் நிஃப்டி 52,658 இங்கிருந்து இருக்கு. இந்த விலைக்கு போனாங்கள தான் செல்லு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்னன்னா இதுல இருந்து 150 பாயிண்ட்ஸ், 150 புள்ளிகள். ஓகேங்களா? அது பை நியர் இங்கிருந்து கீழே வந்தா பை நியர் இங்க இருக்கு பாருங்க, 49,922 இங்க வந்தா பையாக வாய்ப்பு உண்டு. அப்போ இதனுடைய ஸ்டாப் லாஸ் சேம். இதுல இருந்து கீழே 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அது எல்லாமே டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். அப்போ எட்ஜிங் இல்லாம இதையும் நம்ம வர்த்தகம் பண்ணக்கூடாது. பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட் 250 பாயிண்ட்ஸ் மினிமம் 100 and 250 பாயிண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் 150 பாயிண்ட்ஸ் இந்த பிரைஸ்ல இருந்து கீழே. ஓகேங்களா? அப்போ இதற்கு ஏற்றாற்போல் ஏன் நான் இப்போ மந்த் ஆரம்பிக்கவே இல்லை, அடுத்த இனிமேதான் வர திங்கக்கிழமை தான் ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம முன்னாடியே என்ன சொல்றோம், மேக்ஸை கால்குலேட் பண்ணி சொல்லிடுறோம். இந்த லெவல் வந்தாதான் அடுத்த முடிவு எடுக்கப்படும். அப்போ அது வரைக்கும் என்ன சார் பண்றது? அது வரைக்கும் வீக்லி லெவல்ஸ் வரும். வீக்லி லெவல்ஸ் என்ன ஆகும், இந்த எல்லை போற வரைக்கும் அது வீக்லி ஒவ்வொரு இதாக கொடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் டைரக்ஷன் போயிட்டு இருக்கும். மேலேயும் கீழே ட்ரீட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா? இந்த ஒரு வாரம் ஏறலாம், அடுத்த வாரம் இறங்கலாம், அடுத்த வாரம் ஏறலாம், அடுத்த வாரம் இறங்கலாம், அடுத்த வாரம் ஏறலாம், அப்படி ஏறலாம். எப்படி வேணா நடக்கும் வீக்லியில. அப்போ மந்த்லியில இந்த புள்ளி வந்தா மட்டும்தான் டிசைட் பண்ணும். வீக்லி லெவல்ஸ் நான் இப்போ அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். கிளாஸ்க்கு என்னுடைய நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வேணுங்கிறவங்க எங்கிட்ட இது மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.